இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானியின் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்துடனான முதலீட்டு நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வதாக பிரபல சர்வதேச எண்ணெய் நிறுவனமான டோட்டல் எனர்ஜீஸ் அறிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் முக்கிய எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனமான டோட்டல் எனர்ஜீஸ் கடந்த 2021ஆம் ஆண்டு அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் 19.75% பங்குகளை வாங்கியது. அதைத் தொடர்ந்து அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழுமத்திலும் டோட்டல் எனர்ஜீஸ் நிறுவனம் இடம் பிடித்தது. இதன் பின்னரே உலகிலேயே மிகப்பெரிய சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டத்தை தொடங்குவதற்கான வாய்ப்பை கௌதம் அதானி நிறுவனம் பெற்றது. ஆனால் இந்த வாய்ப்பை பெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அதானி நிறுவனம் இந்திய அதிகாரிகளுக்கு சுமார் 2100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தது என்பது அமெரிக்காவின் குற்றச்சாட்டாகும். அதாவது சூரிய ஒளி திட்டத்தில் இணைத்துக் கொள்வதாக அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் பணத்தை பெற்று அதில் சுமார் 2100 கோடி ரூபாயை இந்திய அதிகாரிகளுக்கு அதானி லஞ்சமாக கொடுத்தார் என்பது அமெரிக்க புலனாய்வு முகமையின் புகார். இதனைத் தொடர்ந்து அதானியின் உறவினரான சாகர் அதானியின் வீடுகளில் சோதனை நடத்திய அமெரிக்க அதிகாரிகள் பல முக்கிய ஆதாரங்களை கைப்பற்றினர். இந்த சோதனைக்கு பின்னரும் அதானியின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனங்களில் தனது 2 நிறுவனங்களை ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் எனப்படும் கூட்டு தொழில் அடிப்படையில் டோட்டல் எனர்ஜீஸ் நிறுவனம் சேர்த்தது. அதானிக்கு நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ள நிலையில் தற்போது முதலீட்டு நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்துள்ள டோட்டல் எனர்ஜீஸ் நிறுவனம் கௌதம் அதானி, சாகர் அதானி உள்ளிட்டோர் மீதான புகார்கள் குறித்து தங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது என்றும் விளக்கம் அளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.